அனைவருக்கும் என் ஆன்மீக அன்பு வணக்கம். நம்மில் எத்தனை பேர் தினமும் காலையில் எழுந்தவுடன் முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்கிறோம்? முதல், முருகனும் அமைதியான வலிமையும். முருகன் கையில் கூர்மையான வேலிருந்தாலும் அவர் முகத்தில் எப்போதும் ஒரு மென்மையான புன்னகை தவழும். இதை நம் வாழ்க்கையில் ஒப்பிடும்போது நம்முடைய உண்மையான சக்தி என்பது கோபத்தில் கத்துவது அல்ல. எத்தகைய ஆயுதம், அதிகாரம் மற்றும் திறமை கையில் இருந்தாலும் மனதை அமைதியாகவும் முகத்தை மலர்ச்சியாகவும் வைத்துக் கொள்வதே அமைதியான வலிமை. 2. முருகனும் மௌனத்தின் மொழியும். ஓம் என்பது அமைதியின் ஒலி. முருகப்பெருமான் தன் தந்தை சிவபெருமானுக்கே ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்தவர். நாம் அதிகம் பேசுவதை விட ஆழ்ந்த மௌனத்தில்தான் பெரிய உண்மைகளை கண்டறிய முடியும். தினமும் சிறிது நேரம் அமைதியாக மெடிடேஷன் செய்வதன் மூலமும் நம் மனதின் இரைச்சலை குறைத்து தெளிவான சக்தியை பெறலாம். இதன் மூலம் நம் மன வலிமை பெறலாம். 3. முருகனும் பற்றற்ற நிலையும். முருகப்பெருமான் அனைத்து செல்வங்களும் இருந்தும் பழனியில் ஆண்டியாக நின்றார். அதாவது துறவியாக காட்சி தருவார். நம் வாழ்க்கையில் எப்பொழுது அமைதி கெடுகிறது, அதீத ஆசையும் எதிர்பார்ப்புகளும் இருக்கும்போதுதான் எதுவும் நிரந்தரமல்ல என்ற பற்றற்ற நிலையை நம் பழகுவது மனதிற்கு பெரிய அமைதியை தரும். எளிமையான வாழ்க்கையும் குறைவான தேவைகளும் நம் மனதை லேசாக்கும். 4. முருகனும் நம்பிக்கையின் சக்தியும். யாமிருக்க பயமேன். முருகனின் பிரசித்தி பெற்ற வாக்கு இது. நான் இருக்கும்போது உனக்கு ஏன் பயம் என்பது இதன் அர்த்தம். நம் வாழ்க்கையில் பயம் நமது உள்சக்தியை அரித்துவிடும். உங்கள் கவலைகளையும் சுமைகளையும் ஒரு உயர்ந்த சக்தியிடம் ஒப்படைத்து விடுங்கள். இறைவன் அல்லது பிரபஞ்சம், சரணாகதி எனும் இந்த மனநிலை தேவையற்ற பதற்றத்தை குறைத்து நம் மனம் ஆழ்ந்த அமைதியை தரும். 5. முருகனும் மனதை ஒருமுகப்படுத்துதலும். முருகன் 6 படை வீடுகளை கொண்டவர். முருகனின் 6 படை வீடுகளும் மனித உடலில் உள்ள 6 ஆதார சக்கரங்களை குறிப்பதாக யோக சாஸ்திரம் கூறுகிறது. இது குண்டலினி சக்தியை எழுப்புவதை குறிக்கும். உங்கள் ஆற்றலை சிதறவிடாதீர்கள். உங்கள் சிந்தனை, சொல் மற்றும் செயல் ஆகியவற்றை ஒரே குறிக்கோளை நோக்கி ஒருமுகப்படுத்தும் போது உங்களுக்குள் இருக்கும் மாபெரும் சக்தி விழித்துக் கொள்ளும். சிதறாத கவனமே வெற்றியின் ரகசியம். முருகப்பெருமானின் கையில் உள்ள வேல் செயல்பாட்டையும் முகத்தில் உள்ள புன்னகை அமைதியையும் குறிக்கிறது. செயலில் வேகம், மனதில் அமைதி, இவை இரண்டும் ஒன்றாக செயல்படும் போது நம் வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை நாம் அடைய முடியும். உங்கள் மன அமைதிக்கும் உள்சக்திக்கும் வலிமை பெற ஓம் சரவணபவா என்று சொல்லுங்கள் மற்றும் பதிவிடுங்கள். மேலும் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி.